வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இந்தியாவின் உள்பகுதி மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குறைந்த அழுத்த பகுதி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இரு மையங்களை கொண்ட நிகழ்வாக நிலை கொண்டுள்ளது. ஒரு நிகழ்வு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு குஜராத்தில் திரையேறி வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு காற்று முழுமையாக மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் வழித்தடத்தில் உள் மாநிலங்கள் வழியாக கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இலங்கையில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்துள்ளது. இன்று இலங்கையில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும். அதேபோல தரைக்காற்று வட மாகாணங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். தரைக்காற்று நாளை ஆகஸ்ட் 21ஆம் தேதி இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களை திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்கள், திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களும் இரு இடங்களில் மட்டுமே பரப்பில் குறைந்த இடங்களை வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி, ஆகஸ்ட் 22ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலாகவே கூடுதலான மாகாணங்களிலும் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை, திரிகோணமலை, மேலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் உள் மாகாணங்கள் ரத்னபுரி, கண்டி, பதுளை, நுவரெலியா இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மேற்கு பகுதி குறைவாகவும், கிழக்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, மேலும் ரத்னபுரி மேற்கு பகுதி, கோட்டை, ஹாலி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு அதை விட வடக்கு மாகாணங்கள், உள் மாகாணங்களுக்கு பரவலாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணங்களும், கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகும். அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு ஒவ்வொரு நாளும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 22 விட 23ஆம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்கள் குறைவாகவும், மத்திய மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 23ஆம் தேதியும், ஆகஸ்ட் 24, 25 தேதியில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை மேற்கு பகுதி சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வழியில் கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழை இடங்களில் மழை குறைந்த பகுதியே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 26, 27, 28 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை மேற்கு பகுதி சீராக தொடர வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கொழும்பு, கோட்டை, ஹாலி, அம்மந்தோட்டை, ரத்னபுரி, கண்டி இந்த இடங்களுக்கு சற்று முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். ஆகஸ்ட் 28 விட 29 கூடுதலாகவும், 29 விட 30, 31 தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான நேரங்களில் யாழ்ப்பாணம் மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கும். மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வரை யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறைக்கு. ஆனால் மற்ற மாகாணங்களுக்கு ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ மழை பெய்து விலகிவிடும். ஆனால் யாழ்ப்பாணம், பருத்தித்துறைக்கு மட்டும் எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 30, 31, செப்டம்பர் 1ஆம் தேதி வரை. செப்டம்பர் 1ஆம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 2, 3 தேதிகளில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி ஆகஸ்ட் 29ஆம் தேதி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செப்டம்பர் 2 அல்லது 3ஆம் தேதி தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கு, கிழக்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சலன மழை ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 2, 3, 4 தேதிகளில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். மேற்கு பகுதியில் இலங்கையை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரித்தாலும் ஆகஸ்ட்
2, 23 பரவலாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 24, 25 தேதிகளில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைத்தாலும் மீண்டும் 26ஆம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை மேற்கு பகுதி சீராக தொடர வாய்ப்புள்ளது. 26, 27 தேதிகளில் ஓரிரு இடங்களில் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைத்தாலும் 29ஆம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு. 29ஐ விட ஆகஸ்ட் 30, 31, செப்டம்பர் 1, 2 தேதிகளில் மீண்டும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். வெப்பச்சலன மழை படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இன்று செப்டம்பர் 20, நாளை 21 தேதிகளில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி பிறகு தரைக்காற்று சற்று தீவிரம் குறைந்தாலும் ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து தரைக்காற்று மீண்டும் சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் இன்று ஆகஸ்ட் 20, நாளை 21 இரு நாட்களும் சற்று அதிகரித்து காணப்படும். 22, 23, 24, 25ஆம் தேதி வரை காற்றின் வேகம் குறைந்தாலும் 26ஆம் தேதியிலிருந்து மீண்டும் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு பிறகு நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலுக்கு வரும் நிகழ்வு செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வருகிற நாட்களில் மன்னார் வளைகுடாவில் ஆகஸ்ட் 25, 26 தேதிகளில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.